இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்துட்டு நீல நிறம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், சூர் ஊதப்படும் நாளில் குற்றவாளிகளை நீல நிற கண்கள் உடையவராக எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் 20:102 சொல்கிறான். அறிவியல் படி பார்த்தா ஒருத்தர் அதிபயங்கரமான பயம் அல்லது மூச்சு திணறல் இருக்கையில் ரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைஞ்சிரும். அதனால் ரத்தம் சிவப்பாக இருக்காது, அது நீல நிறமாக மாறிடும். இது முதல்ல முகம், உதடு மற்றும் கண்களில் வெள்ளை நிற பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள பகுதியில் நீல நிறமாக மாறிடும். இந்த நீல நிறமாக மாறுவதை சயனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு ஆக்சிஜன் குறையிறத கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் அதிபயங்கரமான பயத்தில் இருக்கையில் வந்துட்டு கண்கள் நீல நிறமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த சூர் ஊதப்படும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு சின்னதாக கற்பனை செஞ்சு பார்ப்போம். 194 டெசிபல் காற்றில் சத்தம் பயணிக்கக்கூடிய உச்சக்கட்ட அளவு. அதுக்கு மேலே போனால் அது வந்து சத்தம் கிடையாது, அது ஒரு அதிர்வலையாக இருக்கும். அந்த சத்தத்தில் கட்டடங்கள் மற்றும் மலைகள் அப்படியே தகர்ந்து போயிடும். உதாரணமாக ஒரு அணுகுண்டு வெடிக்கும் போது ஏற்படும் அதிர்வை விட பல கோடி மடங்கு பெருசாக இருக்கும். அந்த சத்தம் கேட்டோடனே பூமி அப்படியே நிலகுலைஞ்சு போய்விடும். சரி, அந்த சத்தம் நல்லவர்களை ஒன்றும் செய்யாதா அப்படின்னு சொல்லி கேட்டானாக்க, அல்லாஹ் அதுக்கும் சொல்கிறான், மிக பெரும் அந்த நடுக்கம் அவர்களை கவலைக்குள்ளாக்காது. மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அத்தியாயம் 21:103 சொல்கிறான். படிச்சு பாருங்க.